ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் கூட இன்றைக்கி கூடுதலாக என்ன வச்சு அனுப்ப போகிறோன்னா, கோயில் பிரசாதம் தாங்க. சாய்பாபா கோயில் பிரசாதம். இன்றைக்கி சர்க்கரை பொங்கலும் வாழைப்பழமும் கூடுதலாக சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். இப்போது லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரைஸும் 2 பேருக்கும் போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கு சைடிஷ்ஷாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், சூப்பரான ஒரு நியூ டிஷ்ஷு தாங்க இது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்கள் சைட்லலாம் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம். உங்கள் சைடில் என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, அது புடலங்காய் கூட்டு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஒயிட் ரைஸ், புடலங்காய் கூட்டு, கருணைக்கிழங்கு வறுவல். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இது கருணைக்கிழங்கு வறுவல். நீங்களாம் எப்படி செய்வீங்க கருணைக்கிழங்கு வறுவல் என்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாட்டர் பாட்டில், ஸ்பூனு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வாங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்களா? ஃபஸ்ட்டு ரைஸ், அடுத்தது புடலங்காய் கூட்டு, நெக்ஸ்ட்டு கருணைக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். இந்த லஞ்ச் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் இன்றைக்கி என்ன சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்து அனுப்புறீங்கன்றதை சொல்லிடுங்க. செகண்ட் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லோ கலர் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரெட் கலர் பாக்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்து பேக்கில் வச்சிடலாங்களா? இது தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா அதே டிஃபன் பாக்ஸில் வச்சா அது கொஞ்சம் லீக் ஆகுது. கிரேவி, ரசம்லாம் வைக்கும் பொழுது அந்த பேக்லேருந்து லீக் ஆகுது. ஸோ கிரேவி மட்டும் நான் தனியாக ஒரு பாக்ஸு, அதுக்குன்னு தனியாக ஒரு ரெட் பாக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரெட் பாக்ஸ் எப்படி இருக்குன்றதையே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில் வச்சாச்சு. ஒரே கையில் நம்ம வீடியோ எடுத்து பண்ணுறதுனால எனக்கு சரியாக வைக்க முடியல. ஸோ எல்லாத்தையும் நான் வச்சுட்டு உங்களுக்கு போட்டுறேன். இதை பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்துடுச்சிங்களா? ஸ்பூனு, லன்ச் டேவல் அவங்க வேணான்னிட்டாங்க. ஸோ லன்ச் டேவல் இல்லை. இதுவே பேக் ஃபுல்லாக ஆகிடுது. லன்ச் பேக் ரெடி ஆகிடுச்சிங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பாருங்கள். பனானா, நெக்ஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் எல்லாமே வச்சிடலாம். அவங்க சாப்பிடட்டும். க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.